ஆண் பெண் இனத்தை ஒன்னா சேர்த்து மனிதனாக்கி குருபுரத்தில் சேர்ந்தார். நம்மளை பார்த்து சொல்ல என்னுடைய ஜோதிடம் தெய்வீகமானவைதான். இப்போது உனக்கு அவற்றில் முக்கியமானவற்றை கூறுகிறேன். என்னுடைய விரிவுக்கு முடிவில்லை என்றார். நீ 84 லட்சம் முறை பிறந்து ஆன்மீகத்தை கத்துக்கிறன்னா அவ்வளோ நான் விரிகிறேன். நீ பிறக்கும் போதெல்லாம் நான் உன்னோட இருக்கிறேன். $84 லட்சம் பிறவிக்கு நீ எவ்வளவு கால அளவுனாலும் எடுத்துக்கோ. இப்ப சிலர் பிறக்கிறாங்க, ஒரு முறை பிறந்தாங்கன்னா இப்ப கலியுகம் 43,20,000 வருஷம். கலி பிறந்த அன்னைக்கு பிறந்து பகவானுக்கு சேவை பண்ணிட்டு கலி முடிகிற அன்னைக்கு அவங்களும் முடியும். நம்மள மாதிரி ஒரு 50 வருஷம் பிறந்து 50 வருஷம் இருந்து 50 வருஷம் மறைஞ்சி மறுபடியும் பிறந்தெல்லாம் கிடையாது. 4,32,000 வருஷத்துலயே நம்ம ஒரு 100 முறை பிறந்துருவோம். கழுதியா, நாயா, பண்ணியா, பேயா, அதுல எத்தனையோ எண்ணிக்கை நமக்கு வருது. சிலர் பாத்தீங்கன்னா 50 முறை பிறந்து முடிச்சுடுவாங்க. சிலரை பாத்தீங்கன்னா கலி பிறக்கும் போது பெருமாளோட பிறந்துச்சு, பெருமாள் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்றாருங்கிறத பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. கலி முடிகிற போது பெருமாளோட போயிடுவாங்க. இது எத்தனை பேர் பாச்சு அவங்களுக்கு? ஒரே பிறப்பு தான், கூடயே வரணும். போன வாரம் சொன்னதா நான் டிஃபின் பாக்ஸ்ல கட்டிட்டு போவேன். கலியில பிறந்தோம், கலியில முடிஞ்சோம். அப்ப ஒரே ஒரு பிறப்பு தான். கிருத்தாயகத்துல பிறந்தோம், கிருத்தாயகத்துல முடிச்சிட்டோம், அது ஒரு பிறப்பு. திரேதாயகத்துல பிறந்தோம், திரேதாயகத்துல முடிச்சிட்டோம். துவாபரகத்துல பிறந்தோம், துவாபரகத்துல முடிச்சிட்டோம். கலியுகத்துல பிறந்தோம், கலியுகத்துல முடிச்சிட்டோம். இந்த மாதிரி பிறப்பு எடுக்கிறவங்க இதுல 43,20,000 வருஷத்துல 4 முறை பிறக்கிறவும் அந்த அளவுக்கு பெருமாள் வர்றாரு. இந்த 43,20,000 வருஷத்திலேயே 500 முறை பிறக்கிறவங்க இருக்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பெருமாள் விரிவாய்க்கிறார். அப்படியெல்லாம் கிடையாது. நாங்க கிருத்தாயுகத்துல பிறந்துருவோம். உன்னை நினைச்சுக்கிட்டு ஆமா திரேதாயுகத்துல இருப்போம். நீ அவதாரத்தை முடிச்சுக்கிட்டு பிறந்து வளர்ந்து போயிடலாம். நீ திருத்தியாகத்துல வரும்போது நாங்க உன்னை சந்திப்போம். நீ ஓடணும்னா திருத்தாயகத்தை முடிச்சுட்டு துவாபரகத்துக்கு வா. நாங்க பிறந்தவங்க அப்படியே தான் இருப்போம். நீ ஒன்னா கலியுகத்துல வருகிற காலத்துல நாங்க ஓடணும்னா இஷ்டப்பட்டா உன்னை பார்ப்போம். இந்த கலியுகம் 4 யுகமும் சேர்த்து அழியிற காலத்துல 43 லட்சம் வருஷத்துக்கும் ஒரே ஒரு பிறவி தான் எடுப்போம். நாங்க மட்டும் அழிய மாட்டோம், எல்லாமே அழிஞ்சிடும். அதை படைக்கக்கூடிய பொருள் எல்லாம் அழிஞ்சிடும், நாங்க அழிய மாட்டோம். இந்த மாதிரி ஒரு 20 முறை பிறந்து 43 லட்சம் வருஷம் 43,20,000 வருஷம். நீ இதுக்குள்ள எத்தனை அவதாரம் எடுக்கிறியா அது இஷ்டம். அவதாரத்தை எடுத்துட்டு போ, நாங்க வர மாட்டோம். நீ கிறுக்கேன்னு எங்களுக்கு தெரியும். நீ மறுபடியும் பிறந்து அந்த 43 லட்சம் வருஷம் இருந்து இந்த மாதிரி ஒரு 50 முறை பிறந்தா
நாங்க 50 முறை எல்லாம் உன்னோட பறக்க மாட்டோம். ஒரு முறை பிறந்துட்டு 50 முறை வரைக்கும் உயிரோட இருப்போம். இதுக்குள்ள பெருமாளே 50 முறை பிறந்துடுறது. ஆனா அந்த மனிதன் ஒரே ஒரு முறை தான் பறக்கிறான். அந்த அளவுக்கு நானோட உன்னோட விரிகிறேன். நீ 21 நாள்ல ஆன்மீகத்தை கத்துக்கிறன்னா அந்த அளவுக்கு நான் உன்னோட சுருங்குறேன். அதெல்லாம் எனக்கு ஒத்து வராது. நான் மனுஷனா நாயா பேயா எத்தனை முறை வேணாலும் பிறந்து 84 முறையும் பிறந்து 84வது முறையில லாஸ்ட் ஆயுஸ் இருக்குது பாரு, ஒரு 5 வருஷம். அப்ப நான் உன்னை புரிஞ்சுப்பேன். அதுக்கு நான் அப்படின்னு சொல்ல. சரி, ஏன் பிறக்கணும்? ஏன் நம்ம வளரணும்? ஏன் இந்த பிறப்பெடுத்து இத்தனை முறை சாகணும்? நம்ம பிறக்காமையே இருந்தா என்ன? அதுக்குதான் 3 குணத்தை படைச்சிருக்காரு. தமோ குணம், ரஜோகுணம், சத்துவம். இந்த முதல் குணம் ரொம்ப அற்புதமான கேரக்டர். அற்புதமான கேரக்டர். என்ன குணம்? நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்னா வாத்தியார் ஏன் வரலன்னு கேட்பாங்க. எல்லா படிக்காத ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும் அவன் வந்தாலும் படிக்க மாட்டான். காம்பினேஷன் சரியாது. என்ன சாப்பிட்டேன்? 5 இட்லி. உடம்பெல்லாம் பரவாயில்லையா? வயிற்று போக்கெல்லாம் பரவாயில்லையா? ஆக எங்கே விட்டுட்டுமே 3 குணத்தை கொடுத்துக்கிறேன். இதுல தமோ குணம் அப்படிங்கிறது அநேக பேர் தமோ குணத்துல தான் இருப்பாங்க. ரொம்ப பேர் இவனால ஒண்ணுமே நடக்காது. இவன் தலையில கேக்குறீங்களா, உலக உருண்டை சுத்துறதா நினைச்சுக்கணும். அது தன்னால சுத்தி, அது தன்னால ரொட்டேட் ஆகுது. எத்தனையோ பேர் வந்தா எத்தனையோ பேர் செத்து போட்டாங்க. எத்தனையோ யுகங்கள்லாம் ஓடி போச்சு. பிரம்மாவை கூப்பிட்டாராம். பிரம்மா குருகுருன்னு இருந்தாராம். என்ன போய் பேரிட்டு கூப்பிட்டேன். இந்த பக்கம் திணி பாருங்க. அங்க பார்த்தா ஆயிரக்கணக்கான பிரம்மாவோட மண்டை ஓடுதான். இவர் பார்த்த உடனே சைலண்ட் ஆயிட்டாரு. பெருமாள் சொல்லல, அடுத்த மண்டவோடு ஒண்ணுது. 43 லட்சம் வருஷம் 1000 முறை சுத்தி வந்தா ஒருத்தருக்கு 6 நாள். இன்னும் ஒரு 1000 முறை சுத்தி வந்தா இன்னும் ஒரு 6 நாள். ஒரு நாள் நம்ம 24 மணி நேரத்துக்கு எவ்வளவு கோட்டை கட்டுறோம். இன்னொருத்தர் இருக்கிறார் 10,000 முறை ஒரு ரொட்டேஷன் வந்தா 6 நாள். அடுத்து 10,000 முறை சுத்தி வந்தா 2 சேர்த்தா 1 நாள். அந்த மாதிரி ஆளுகிட்ட போய் பிரம்மா ஓடி போய் நான் வந்திருக்கிறேன், நான் திணி பாருன்னா பார்த்தா எல்லாம் பிரம்மாவோட மண்டவோட இருக்கு. அவரு பார்த்தா நான் இனிமேல் நீ கூப்பிட்டாலே வரல, நான் என் வேலையை போய் ஒழுங்கா செய்யறேன். அப்போ இந்த 3 குணத்தை படைச்சிருக்கிறேன். இந்த 3 குணத்துல முதல் குணம் இருக்கிறவன் தான் தரதில்லை, ரொம்ப தரதில்லை. உலகோட தன்னால சுற்றும், காத்து தன்னால அடிக்கும், கடல் தன்னால பொங்குது. எல்லாம் நம்ம தரையிலேயே சுத்தரா மாதிரி நினைச்சு நினைப்பாங்க. அவனுக்கு ஒரு சம்சாரம் அதை சொல்ல ட்ரை பண்ணி நீ சொல்லாரே எனக்கு தெரியும். இதுலயே ஒரு 25 வருஷம் 26வது வருஷம் அந்த சம்சாரம் வந்துட்டான். முட்டா பையனை கட்டிருக்காங்க. முட்டாளுக்கு இது கூட தெரியலன்னு சொல்லி 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 அதுவும் முட்டாளை. ஒரு 25 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம மேல எதுவுமே சுத்த காணும்,
அது எங்கேயோ சுத்தி இருக்குது. இந்த மாதிரி நினைக்கிறவன் தமோ. என்ன ஏன் படைக்கணும், நான் ஏன் பிறக்கணும், நான் பிறந்து ஏன் இப்படி கட்டப்படுவாங்க, நாங்க எவ்வளவு பக்தியா இருக்கணும். அவன் தான் பக்தியே இருக்காது. பக்தி இருக்கிறவன் என்ன பண்ணுவான், 4 ரூபா சோர்ல இருந்துட்டான், நல்லா 8 அங்கலத்துக்கு போட்டு சாப்பிட்டுட்டு நான் தான் பிருந்தாவனத்துக்கு வந்து பக்தியா இருக்கிறேன்னு அதுவும் அவன் சாமி கிட்டே சொல்லுவான். சாமி என்ன பண்ணுவாரு, சாமி என்ன பண்ணுவாரு, சாப்பிட்ட உடனே என்ன வரான், பக்தி எங்கிருந்து வரும். ராமானுஜர் ஒரு ஆதி திராவிடனுக்கு சாப்பாடு போட்டார். ஆதி திராவிடன் சாப்பிட்டார். நல்லா கவனிக்கணும். அந்த இலையை எடுத்து நடிச்சு கண்ணில் ஊத்திக்கிட்டு தலையில வச்சுட்டு போய் கொப்பு தோட்டில போடுறதுக்கு யோசனை பண்ணார். எதை நீங்க என்ன பண்ணுவீங்க, செயல வீட்டிலே வச்சுக்க, நம்ம எச்சேரி ஆயிடும் அதோட. அப்புறம் கொஞ்ச நேரம் யோசனை பண்ணாரு. மத்தியானம் ஆயிடுச்சு. என்னடா எச்சேல எடுத்துன்னு போனால காணுமே, யாரு பாக்குறது, அவன் சம்சாரம் பண்ணுது. இதை எச்சேலிய தனி வச்சிருக்கிறான், ஒழுகுது, எல்லாம் நிக்குது. அப்புறம் யோசனை பண்ண, நம்ம பெரிய தப்பு பண்ண குடுன்னு அத்தோட ஓடியாது. அவங்க மேலான பூஜை புனஸ்காரம் பண்ணுவாங்க. நடுவு வாசல்ல நின்றுட்டாரு. ஏற்கனவே எல்லாம் ஒழிஞ்சு காஞ்சி எல்லாம் போய்க்குது. அப்ப ராமானுஜரை பார்த்தா, யாருக்கு பார்த்தா ராமானுஜருக்கு தெரியாது, அவ்வளவு அங்க நின்று யோசனை பண்ணாரா அழிவு வந்துருச்சு. நம்ம காலையில் இருந்து தெருவில் நின்று யோசனை பண்ணோம், இது நிழலா இருக்கு, நிம்மதியா இருக்கும். சாயந்தரம் வரைக்கும் யோசனை பண்ணாராம். நிழலுன்னு நினைச்ச உடனே அவர் தாமா கொடுத்து மாட்டார். அடடே நம்ம தப்பு பண்ண ஓடி போய் பெரிய தாம்பரத்தை எடுத்து அதுல வச்சு ஊத வச்சுட்டாங்க. அவங்க சம்சாரம் என்ன பண்ணிருக்காங்க, என்ன பண்ணிருக்காங்க, என்ன நினைச்சா பைத்தியம். ஏன் எந்த மாதிரி பண்ணாரு, என்ன தப்பு பார்த்தா பெரிய பிரச்சனை. அடுத்த வாரம் அதே ஆள் வருவாரு, சாப்பாடு போடுறேன், நான் வெளியில போறேன் நேற்றுக்கு, என்ன யார பாக்க, நான் யாரையோ பார்க்க போறேன், உனக்கு என்ன தெரியும். அவர் வந்த உடனே சாப்பாடு போடுறதுக்கு உடனே சாணம் போட்டு மொழிவி இந்த இடம்லாம் சுத்தம் பண்ணி கோலத்தை போட்டு அதுக்கப்புறம் அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ போட்டு தர்பியை வச்சு அதுக்கு மேல வாழை இலையை போட்டு, அது நினைச்சுனா தர்ப வாழையை போட்ட உடனே என்ன ஆகும், வாழை இலை கிழிஞ்சு போவோம். அதுல எப்படி சோறு போட முடியும், சொன்ன மாதிரி அந்த ஆதி திராவிடம் இலை போட்டாச்சு, சாப்பாடெல்லாம் போட்டாச்சு. பரிமாறுற வரைக்கும் அந்த அம்மாவுக்கு தெரியல. பரிமாறும் போது நம்ம ஒரு ஆதி திராவிடனுக்கு பரிமாறுறோம், அப்ப கூட பரவாயில்ல. அந்த இலையை எடுக்கணும். எந்த இலையா, ஆமா இந்த அம்மாவுக்கு கவனம் வந்தது. போன வாரம் நம்ம வீட்டுக்காரர் என்ன பண்ணா, இந்த இலையை வச்சு தரையில வச்சு தெருவில் காத்துனாலே அதெல்லாம் நினைக்கல. நேரா வந்தது, கோல் ஒண்ணு எடுத்துக்கிச்சு, அதை அப்படியே சுற்றி 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 ஒரு தட்டுல முரத்துல வாரி கொண்டு போட்டுச்சு. இந்த செய்தி ராமானுஜருக்கு தெரிஞ்சிடும். உடனே வர்றாரு, பெருமாள் கிட்ட நின்று வேண்டார். என்ன வேண்டி இருப்பாரு, என்னையோட நான் இந்த மனைவியை கையால மீறேன், என்னையோட சேடனை கூட்டாரு. அவங்க வீட்டுல ஒரு கல்யாணம் வந்தா மாதிரி சொல்லி இதை கொண்டு போய் அவங்க வீட்டுல விட்டுட்டு வந்துடும் சொல்லி விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் மனைவி பக்கமே போற வாழ்க்கையில சேரல.
ராமானுஜருக்கு தமோ குணம் குறைய ஒரு எச்ச இலை தேவைப்பட்டது. அதை வச்சு பூஜை பண்ணாரு. அதை பூஜை பண்ணாத தொட்டு அந்திய காலத்துல தெரிஞ்சுதான் ஆதி திராவிடனா வந்து சாப்பிட்டது ராமனு. யாருக்கு? சம்சாரத்துக்கு. ஐயோ இந்த இலையை எடுக்காத விட்டுட்டோமே, என்ன பாதகம் பண்ணிருக்கிறார். நமக்கு யார் குரு? நம்ம வீட்டுக்காரனே. ஒரு இலைக்குள்ள இறைவனின் காற்று. இது என்ன மறைச்சது? தமோகுணம் மறைச்சது. உன்னை படைச்ச ஒருத்தர் விருந்தாளி வந்தா சாப்பாடு போட்டோம். சாப்பாடு போட்டா இலையை வச்சு வச்சா ஒட்டிக்குதா? அப்ப நம்ம நினைச்சாங்க ஒரு தமோ குணத்துக்கு ராமன் காலத்தை கடந்து அதிகாரத்தை முடிச்சு கிருஷ்ணாவதாரத்தை முடிச்சதுக்கு அப்புறம் அதே ராமனா மறுபடியும் வந்து நீ எடுக்க முடியாத இறையில நான் தாம்மா வந்து சாப்பிட்டேன். அப்ப தமோ குணத்தை வெல்றதுக்கு பெருமாள் என்னவா இறங்கி வந்திருக்கிறாரு? ஆதி திராவிடனா இறங்கி வந்திருக்கிறாரு பெருமாள். இந்த இலையில தான் நான் சாப்பிட்டேன். அப்ப அப்படி வருத்தப்பட்டாரா யாரு? ராமானுஜரோட சம்சாரம். அப்புறம் இவர் எழுதாராம், இந்த மாதிரி ஒரு சம்சாரம் கிடைச்சதே எனக்கு. அந்த அம்மாவை நம்ம அனுப்பாம இருந்தா ரெண்டு பேரும் சேர்ந்து கைங்கரியம் பண்ணிருக்கலாமே. யார் யாரு? ஒரு நாள் சென்னாங்கூர் வந்தேன். நான் எங்க சம்சாரத்தை எப்பவுமே நினைப்பேன். ஆபத்தான ஒரு விஷயம் எதுன்னு கேட்டா வீட்டுக்காரன் சம்சாரத்தை நினைச்சாலே ஆபத்து அன்னைக்குன்னு அர்த்தம். பெரிய டேஷ்ல போய் முடியும். டேஷ் 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 எக்ஸட்ரா, அப்புறம் டேஷ் டேஷ் டேஷ், மறுபடியும் எக்ஸட்ரா தான், மறுபடியும் டேஷ் டேஷ் டேஷ், மறுபடியும் எக்ஸட்ரா, டேஷ் டேஷ் டேஷ், மறுபடியும் எக்ஸட்ரா தான். வாழ்க்கையில் நம்ம யாரும் நினைக்க கூடாது. ஏன் பயப்படுற? 4 பிள்ளை பெற்றுட்டியோ இல்லையோ, அப்புறம் என்ன நினைப்ப? இப்படி எப்படி நினைச்சாரா? மலை மேலே தண்ணி. ஐயோ இந்த பெருமாள் சாப்பிட்ட அணியல அவளை இருந்திருந்தா 2 பேரும் சேர்ந்து இந்த இலையை எடுத்து போட்டிருப்போமே. அப்படி நம்ம போட்டிருந்தா எனக்கு முக்தி கிடைக்குதோ இல்லையோ, அவளுக்கு அந்த ஜாதி பிரயோகம் போயிருக்குமோ இல்லையோ. தமோ குணம் எப்படி இல்லாம எதை செய்து பாத்தியா? இப்போ என்ன மாதிரி சந்தர்ப்பத்தில் இப்ப தமோ குணத்துல மனம் தெளிஞ்ச உடனே அதே ராமர் வந்து அழாதடா, நீ வந்து திருமலையே தயார் பண்ணது, ஒரு ராமருக்கு போய் அழக்கூடாது. உன்னால எனக்கும் தமோ குணம் வந்துருச்சு. நான் பாரு எதெல்லாம் கடந்து வந்திருக்கிற மறுபடியும் கிருஷ்ணாவதாரத்தை கடந்து சீனிவாசனை கடந்து தலைக்கீழ வந்து உன் கண்ணை துடைக்கிற மாதிரி ஜெயிச்சு தைரியமா இருந்தார். தமோ குணத்தில் எப்பவுமே மனம் என்ன பண்ணான்? ஒரு கேள்வி நான் ஏன் பிறந்துட்ட? சும்மா இருக்க வேண்டித்தானே? கல்யாணம் பண்ணிக்கிற? சும்மா இருக்க வேண்டித்தானே? கல்யாணம் பண்ணிக்கிற என்ன மூஞ்சே உங்களுக்கு பொன்முருவதா மாறி கல்யாணம் பண்ணிக்கணும். தப்பு ஒண்ணு. யாராவது கல்யாணம் பண்ணிக்கணும், தாராளமா படுத்துக்கோங்க. இப்படி ஒரு தலக்காணி போட்டுக்கோங்க, இப்படி ஒரு தலக்காணி போட்டுக்கோங்க. அந்த அம்மா இப்படி படுத்துப்பா, இந்த அம்மா இனி இப்படி போடு. ஒன்னு யார் வேணாங்க வேண்டித்தானப்பா. சரி, அந்த அம்மா அப்படி படுத்துருச்சு. அது திடீர்னு ராத்திரி பாராங்கல்ல ஆயிடுது. என்ன பண்ணுவ? அது மேல எல்லாம் வந்து முத்தம் குத்தம் கொடுப்பியா? ஓராஞ்சா காலையில இருந்து பார்த்தா ரத்த ரத்தமா இருக்கும். இல்ல நீ பாராங்கெல்லாம் ஆகிடுற. அது பாராங்கெல்லாம் மட்டும் என்ன பண்ணுவ? எப்படியும் பாராங்கெல்லாம் மாறிடும் போது நம்மளுக்கு வேண்டித்தானே. உனக்கு என்ன கேள்வி கேட்க தெரிஞ்சது? நான் ஏன் பிறந்தேன்? அப்புறம் ஒரு பொண்ணு கேட்டேன்.
இல்ல நல்ல சொர்ணம் வந்து குடும்பம் நடத்தி ஒரு குழந்தை பெற்றுக்கிற நியாயம் தான். அதோட முழுக்க போட்டுறியா? அடிக்கடி வேற அதே ட்ரை பண்ண. சரி, ஒழுங்கு போட்ட பத்திரம் பேட ரெண்டும் பொருந்து சுரணம் இருக்கணுமோ இல்லையோ? அதெல்லாம் இப்ப சகஜமப்பா. இப்படி ஒரு 4-5 அடுக்கா டிஃபின் கேரிக்கிற மாதிரி பெற்ற. சரி, அதோட நிறுத்துறியா? நான் ஏன் பிறந்தேன்னு நீ கேட்டேன். நீ இவ்வளவு வேலை பண்ணி வச்சிருக்க. என் சம்சாரம் அழகா ஆயிட்டான். உன்னை மதிக்கவே மாட்டான். அசிங்கமா இருக்கிறதாவது கொஞ்சம் தண்ணி கண்ணி கொண்டு வந்து கொடுப்பான். அழகா இருக்கிறது நம்மளே தண்ணி மொண்டு குடிச்சுட்டு வரணும். சரி, ஐயோ பொண்ணு பிறந்துச்சு நமக்கு. பொண்ணு வளர வளர அழகா இருக்குது. அதுக்கு நகை செய்யணும். சும்மா இருக்க வேண்டித்தானே? இருக்கியா? முடியுதா? ஏன்? தமோ குணத்துல மடமை. தமோ குணத்துல என்ன? ஆண்டவனை விட்டுட்டு ஆண்டவன் எதை செய்யவானான்னு சொல்லி வச்சிருக்கிறாரோ அதெல்லாம் பொறுப்பா செஞ்சு வீடு கட்டிக்கிது, வாசல் கட்டிக்கிது, 4-5 குழந்தைய பெற்றுக்கிது, 6-7 காரை வாங்கி வச்சுக்கிது, அத்தை வேற வெறி கட்டி 1.5 மணி நேரத்துக்கு ஒரு முறை தோட்டச்சுடுது. அத்தை இவனே ஓடிக்குது. என்ன குணம் இது? சரி, அப்படி நீ எதுவுமே பண்ணலன்னா நீ ஒரே ஆளா இருக்க. எவ்வளவு நேரம் ஒரே ஆளா உட்காந்து இருப்ப? யோசனை பண்ணி பாரு. இப்ப நம்ம கஸ்தூரி இங்க விட்டு கூப்பிட்டு போயிடலாம். சார், அடுத்த வாரம் வரைக்கும் இங்க இருங்க சார். குருஜி அவர்களே, எனக்கு கிடைத்த பெருமை இது, என்னோட பாக்கியம். நானும் கண்ணனும் உரையாடி கொண்டிருக்கிறோம். நீங்கள் அடுத்த வாரம் வந்தால் வாருங்கள், வராவில்லை என்றால் போங்க. கண்ணனும் நாங்களும் இங்கே உரையாடி கொண்டிருக்கிறோம். எவ்வளவு நேரம் இருக்காங்க? அவருக்கு ஏற்கனவே அட்ரஸ் பிரச்சனை. அடுத்த வாரம் கதவு திறந்த உடனே கண்ணன் வெளியே ஓடுறாரே இல்லையா, என்ன பண்ணுவார? ஒரு வாரம் இங்க இருக்கீங்களா சார்? ஏன்னா கஷ்டம். என்ன ஒரு வீட்டுல ஒரு வாரம் போட்டு கூட்டி வச்சு காவல் இருந்தாங்க. இது அவங்க அப்பந்தான். ஒரு வாரம் ஏமா நான் குடிக்கணும், உருவண்டு போகணும், எங்க போனாலும் கூட வந்தாலும் என்ன பண்ணுவேன்? கக்கூசில போய் நான் சோறு சொல்ல முடியுமா? சாமி எவ்வளவு நேரம் தூங்குறாரு, சாமி ஒரு நாளைக்கு என்ன சாப்பிடுறாரு, எத்தனை மணிக்கு எழுந்துக்கிறாரு, வெங்கட்டுக்கு ஒரு அப்பா இருக்கு, அவரு தான் கண்டுபிடிச்சாரு. ஒரு வாரம் ட்ரைனிங் என் கூடயே. ஆனா அவர் கிளீனா தூங்கிடுறாரு, அவர் நேரத்தோட சாப்பிட்டுறாரு. ஒரு வாரம் இருக்கீங்களா சார்? ஏன் முடியாது? நீங்கள் வீரனா இல்லையா? ஏன் நீங்கள் போராடியா இல்லையா? தெரியலையா? நீங்கள் ஒரு நல்ல ஆன்மீகவாதியா இல்லையா? இல்ல சார். எடுக்கும் வேலையை முடிக்கும் திறன் உள்ளதா இல்லையா? அது ஓரளவு முடிக்கும். ஓரளவு பண்ணோம்னா இப்ப இதையும் செய்யணுமா? எத்தனை நாள் இருப்பாரு? உடனே போன் பண்ணி லூஸ் என்ன ஐயர் நல்லவர் சாமி என்ன போட்டு போயிட்டாரு. எல்லாம் முன்னால் தான் வந்து நீ ஏதாவது போன்ல சொன்னீங்க. ஆமா, ஐயோ நான் வரலாம் என்று ஞாயிற்றுக்கிழமை திறக்கட்டும், நீ வரலாங்க. ஒரு வாரம் இருக்கிறது எவ்வளவு சும்மா தானே இருப்பாரு. ஆனா நீங்க இங்க உள்ள இருந்தீங்கன்னா நாங்க ஒண்ணும் பண்ண மாட்டோம். எங்களோட செலவுல டாய்லெட் எல்லாம் பண்ணி கொடுத்துடலாம். ஆனா சந்தில இருந்து சாப்பாடு 3 தட்டு தான். நீங்க அந்த பக்கம் இந்த பக்கம் இருந்து போக கூடாது. ஒரு வாரம் இருக்கீங்களா? வீட்டுல என்ன பண்றீங்க? ஒரு வாரம் சும்மா தான் இருக்கு. தமோ குணத்துல சும்மா பிறந்துட்டப்பா ஏதாவது சும்மா இருக்குங்க. சரி, நம்ம வெங்கட்ட கேட்போம். ஏப்பா ஏதாவது சும்மா இருக்கிற? ஏன் பட்டுன்னு பதில் சொல்லிட்டு இருக்கு?
சரி, இந்த தமோ குணத்தோட ஹைட்டை எங்கிருந்து ஆகணும்னு பார்ப்போம். பெருமாள் வந்தாரு, 28வது சத்துவயுகத்தை துவக்கினாரு. துவக்கும் போது பிரஜாபதினு ஒருத்தரை கூப்பிட்டாரு. நீ உலகத்தை தயார் பண்ணிக்கோ, உயிரினங்களை தயார் பண்ணிக்கோ. அவர் பார்த்தார், உயிரினங்களா தயார் பண்ணிட்டார். உயிரினங்கள் தயார் பண்றதுக்கு என்ன ஆகணும்? பிரகிருத்தின்னு ஒரு வஸ்து. பிரகிருதி 2 வருஷம் சொல்லியிருக்கிறேன். அந்த பிரகிருதியை தயார் பண்ணா என்ன ஆகும்? பிரகிருதி ஒண்ணு தயாராயிட்டா எல்லா பொருளும் தயாராயிடும். பிரகிருதி தயாராயிடும். நீ எப்படி உயிரினங்களை தயார் பண்ணுங்க அப்படின்னு பெருமாள் கேட்டாங்க. நான் எப்படி ஒன்னாலும் உலகத்திலிருந்து தயார் பண்ணுவேன். சரி, இதை தயார் பண்ணி காட்டுனா ஒரு மாங்காயை எடுத்து நல்லா வெட்டி வெயில காய வச்சு உப்பு ஜாடியில போட்டு இதுல நீ உயிரினங்களா தயார் பண்ணு பெருமாள் கேட்க. அப்போ பிரகிருதி சொல்ல, நான் தயார் பண்றேன். இப்ப உன்னோட சப்ஜெக்ட் என்ன? ஒரு பொருளை தயார் பண்ணி அதை உப்புக்குள்ள போட்டா மறுபொருள் தயாராகாதுன்னு சொல்லியிருக்கிற. அதான பெருமாள? ஆமா. நீ ஒரு பொருள் உப்பில்லாத ஒரு பொருளை தயார் பண்ணி அதை வெட்டி ஊர்காய வச்சுக்கோ. பந்தம் பண்ணி உப்புல போட்டு அது கெடாதுன்னு. நீ எவ்வளவு புத்திசாலியா இருக்கிற பெருமாள். நான் உன்னால் படைக்கப்பட்ட பிரஜாபதி. அப்ப எனக்கு எவ்வளவு புத்திசாலி இருக்கும் நான் காட்டுறேன். என்ன, ஒரு மீனை புடிச்சினவான்னாரு. யார போய் மீனை புடிச்சின சாவடிச்ச போடுனாரு, சத்து போச்சு. வெயில போடுனாரு, வெயில போட்டாரு. அந்த மீனுக்குள்ள என்ன இருக்கு? என்ன இருக்குது மீன்ல? உப்பு இருக்குமையா. நீ எது சொன்னாலும் தப்பு தப்பா சொல்லிடுற, அதனால வாயம் போற. சரி, உப்பு இருக்கிற பண்டம் டக்குனு இனப்பெருக்கத்துக்கு ஒத்து வருது. உடனே பிரஜாபதி கிட்ட சொன்னார், கொஞ்சம் பவரை கொடுக்கும். அப்படி ஒரு பாடு போட்டார். அந்த இதுல அந்த மீன் செத்தா கருவாடு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். பார்த்த உடனே அதுல புழு வந்துருச்சு. இதுல அப்பதான் பெருமாள் யோசனை பண்ணாரு, நம்ம பாரு ஊர்க்காக தயார் பண்ணி காட்டினா அதுக்கு உப்பு தேவைப்பட்டு, இவன் உப்பு இருக்கிற ஒரு விஷயத்தையே என்ன பண்ணான். ஆமா, எப்படிதான் பிரஜைகள் துவக்கம். இந்த பிரஜைகள் பிரகிருத்தியை நினைக்காதனாலும் பிரஜாபதியை நினைக்காதனாலும் அடிக்கடி உடலால சலனப்பட்டு தமோ குணத்தினால இனப்பெருக்கம் ஆகும். தமோ குணம் எப்ப தெரியும்? பிரஜாபதியோட நிலையும் பிரகிருத்தியோட நிலையும் மனம் உணர்ந்தால் இறைவன் பக்கம் மனம் போடும். இறைவன் பக்கம் மனம் போயிடுத்தோம்னா பிரஜாபதிங்கிறது சாதாரணமா எனக்கு தெரியும், பிரகிருதிங்கிறது சாதாரணமா தெரியும், இறந்த மீன் சாதாரணமா தெரியும், ஊர்க்கா சாதாரணமா தெரியும். எவ்வளவுக்கும் காரண காரிய கர்த்தா யாருன்னு தெரியும்? பெருமாளும் தெரியும். இதெல்லாம் மறந்துட்டு, பிரஜாபதி மறந்துட்டு, பிரகிருதி மறந்துட்டு, ஊர்காயை மறந்துட்டு, மீனை மறந்துட்டு, மீனுக்குள்ள ஏற்பட்ட புழுவை மறந்துட்டு, எல்லாத்தையும் மறந்துட்டு, அதுக்கு தேவையான நிலம் மாங்காய் மரத்தை மறந்துட்டு, மீன் கடல் நீர் உப்பு மறந்துட்டு தன்னை மறந்துட்ட போது இறைவன் ஒருத்தர் மட்டும்தான். தன்னை மறக்கிற போதுதான் இறைவன் ஒருத்தர் மட்டும் மனசுக்குள்ள போகும். தன்னோட நினைவு இருக்கிற வரைக்கும் தமோ குணம் இருக்கும்.
அப்பதான் இதை எழுதுறீங்க பாருங்களா, இதெல்லாம் மனசுல சும்மா எழுதி எழுதி வச்சு சாமராணி போட்டா வேலைக்கு ஆகாது. சரி, இந்த மாதிரி மனுஷன் வரமாட்டானே, அவனுக்கு எப்படி இதை சொல்லி கொடுக்கணும்? தமோ குணத்துல மனம் தெளியும் காலத்தில் இறைவனை மனசு பிடிச்சு இத எந்த இறைவனை மனம் பிடிச்சுக்கணும்? பிரஜாபதி நிலை, பிரகிருதி நிலை, தன்னை மறந்த நிலை வரும்போது மனசை இறுக்கி போய் இறைவனை பிடிச்சு, இறைவனை பிடிச்சுட்ட உடனே இந்த மகாசக்தி, நமக்குள்ள இருக்கிற மகாசக்தி அது ஒன்றும் கிடையாது. பிரகிருதி பார்த்தது கருவாடை, புழு வந்துருச்சு, அதுல இருந்து உயிரின வந்துருச்சா, உயிர் வந்துட்டா மாதிரி அந்த ஆக்ரோஷ சக்தி நம்மளோட பார்வையோட சக்திய தமோ குணத்துல புரிகிற போது எந்த பகவான் மேல மனம் பற்றி இருக்குதோ அது உருவமா கை காலோட சதையா வெளியிடுவது. இந்த மாயா ஒரு ஸ்தூலம்னு பேரு கூட வரணும், இனிமேல் புரியாது. இந்த உடம்புக்கு பேரு ஸ்தூலம். இது அழிஞ்சிருத்தனா மறுபடியும் இதே மாதிரி உடல் வராது. இது இறந்துருத்தோம்னா மறுபடியும் வராது. ராமர் கிருத்தாயுகத்துல முடிச்சுட்டாரு. துவாபர யுகத்துல ராமாவதாரத்தை காட்டுறார். துவாபர யுகத்துல கண்ணனா இருக்கிறார். யாரா இருக்கிறாரு? ஆமா, ஒரு வீரன் இருந்தா இந்த வில்ல வளைக்கணும்னு ஒருத்தர் சபதம் போடுறாரு. அந்த அரண்மனைக்கு ராமனா காலில் நிக்க வைக்கிறார். அந்த வில்ல உடச்சு கொடுத்துறாரு. பரசுராமர் ஆணவம் போகும். ஆனா நம்மளால அந்த மாதிரி இருக்க முடியாது. அதனாலதான் இதுக்கு ஸ்தூலம் பேர். ராமான்னு நினைச்சா ராமர் வந்துடுறாரு. அவர் ஸ்தூலத்தை அழிச்சிட்டாரு. ஆனா ராமனா மறுபடியும் காட்சி கொடுக்கிறார். கண்ணனா மறுபடியும் காட்சி கொடுக்கிறார். இந்த ஸ்தூலத்துல முக்குணத்துல ஒரு குணமான தமோ குணத்துல மனம் தெளிஞ்சி பிரகிருதி நிலையை கடந்து பிரஜாபதி நிலை கடந்து பஞ்சபூதங்களை கடந்த போது நம்ம என்ன இறைவனை நினைக்கிறோமோ அந்த இறைவன் உயிரோட வந்துடுறார். எப்படி வர்றாரு? நமக்கு எப்படி கை கால் உடம்பு இருக்குதோ அதே மாதிரி உன்னோட பேசுறாரு. நீ இதே மாதிரி பேசுறதுக்கு என்ன காரணம்னா எல்லாத்தையும் கடந்து வந்திருக்க. கடந்தவர் ஏற்கனவே இருக்கிறார். அவரோட மேனிக்கு திருமேனின்னு பேர். இது ஆமா, 10,000 வருஷம் கூட இருக்கும் மேனி. நீங்க ஸ்ரீரங்கத்துக்கு போனீங்கன்னா ரங்கநாதரை பார்க்க கூடாது. தபா தபா தப்புன்னு ஓடுவான் ரங்கநாதரை பார்க்கணும். அது தூங்கு மூஞ்சி சாமி. 2 மணிக்கு சாத்திட்டு 3 மணிக்கு திறக்கிறோம்னா 8 மணிக்கு திறப்பான். உள்ளூர்காரனுக்கு தான் எப்ப திறப்பாங்க எப்ப நட சாத்துவாங்கன்னு தெரியும். இவருக்கு என்ன தெரியும்? 5 கோபுரம் ஓடணும், தலை தெறிக்க ஓடுவான். அங்க போனா மூடி வச்சு பெரிய ஸ்கிரீன் இருக்கும். உள்ளூர்காரனை கேட்டா இப்ப திறக்காதுங்க 4 மணிக்கு. அந்த பட்டரு கோவம் உள்ளூர்காரனுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சா 4 மணி கிடையாது 5 மணி. யார பாக்கணுங்க போனா? ஆமா, யார் 2 பேரும் பேசிக்கிறது? இந்த கிருக்குனா அந்த கிருக்குனா பேசிக்கிறாங்க. ராமானுஜரா ரங்கநாதன் 2 பேரும் திருடனுங்க.
அதை பார்க்கறதுனால ராமானுஜர் மீறி வர்றதுதான் இன்னைக்கு கூட தைலக்கா பண்ணிட்டு போய் பார்க்கணும். சும்மா ஒண்ணு போவான். நம்ம ஆளுங்கெல்லாம் போய் ஒரு நல்ல ஓட்டா போய் உக்காந்துச்சாங்க. அந்த மேனிக்கு திருவேணின்னு பேரு. அதுக்கு மாயை பற்றாது. இது அந்த உருவத்தை பார்த்து பெருமாளா இது அவ்வளவுதான். பெருமாளை பார்த்துட்டோம், நம்ம பேசிட்டோம்னு பிரஜாபதி அதுல முக்குணம் வந்து மாட்டிட்டோம். மாயை பிரகிருதி முக்குணத்தோட மாயை வந்து இங்க மாட்டிட்டோம். அப்புறம் உலகம் பூமி பஞ்சபூதம் வந்து மாட்டிக்கும். அதனால இந்த ஸ்தூலத்துக்கு மரணம். ஸ்தூலத்தை மரணம் இல்லாத வச்சுக்கலாம். 50,000 வருஷம் கூட வச்சுக்கலாம். 27 சதுர்கத்துக்கு அப்படியே இந்த கல்பம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியுமா? அப்படி ஒரு ஆள் இருக்கிறார் இப்போ. யாருன்னா வள்ளலார். வள்ளலாருங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஞான சபை 5 சபையா பிரிச்சவர் அவரு. இந்த 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் படிச்சிருக்கிறேன். அவங்களோட வாரிசுதாரர் என்னோட கிளைண்ட். அவர் என்ன சொன்னார கடைசியா, பொன்மேனி ஆக்கிக் கொள்ளலாம். சரி, இறைவனுக்கும் நமக்கும் பாகுபாடு எப்ப தீரும்? காளிதாசன் கதை உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கு. திடீர்னு ஒரு நாள் அந்த அம்மா வெளியே வந்தாங்க. வந்த உடனே பார்த்தார், அழகுன்னா அழகு, மூக்கழகு, கையழகு, காலழகு, இப்படி எல்லாம் அழகு, தொடை அழகு, இடுப்பழகு, பெண் குறி அவ்வளவு அழகு, விரல் அழகு, நகம் அழகு. இப்பேற்பட்ட ஒரு அழகாரியா நல்லா கவனிக்கணும்டா. ஸ்தூலத்துல ஸ்தூலம்னா உடல் அழிஞ்சு போற விஷயம். கப்புனு போய் ஒரு மாயை புருஷன். இதுல என்ன மாதிரி மாயை புருஷன் இருக்கு? இப்ப காளிதாசுக்கு அம்பாள் அழகுங்கிற மாயில போய் மனம் வச்சு 17 கோணங்கள்ல அம்பாள் வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து காட்டுறாங்க. 18வது எல்லா ட்ரெஸ்ஸாவது கடைச்சிட்டு ருத்ரம் ஆடுறாங்க. என்னது? ருத்ரம் ஆடினா அவ்வளவு சீக்கிரமா ஆட முடியாது. ருத்ரத்துக்கு வலது கை மேலேயும் இடது கை தரையை பார்த்துதான் ருத்ரம் ஆடும். ஆடுறது பயங்கரமா ஆடும். இந்த கால் ரெண்டுத்தையும் இந்த மாதிரி கால் விரிச்சு சேர்த்து ஆட முடியாது. உடம்பு வந்து யூரின் ஆறுகள்ல இருந்து கீழ்கி ரெண்டா போடும். அதுக்கு பேரு தான் என்ன ஆட்டம்? ருத்ரம். அதனால்தான் பெண்கள் ருத்ரம் ஆடப்படாதுன்னு சொல்லிட்டு சிவன் ருத்ரத்தை ஆடி அந்த கம்பலை எடுத்து போட்டதா ஒரு ஐதீகம். ஏன் அவங்க ருத்ரம் ஆடப்படாதுன்னு கேட்டா, பெண்குறி வழியா உடல் கிழிந்து ரெண்டா போடும். அந்த மாதிரி ருத்ரம் ஆடுற காலத்துல அம்பாளோட உடல் பிரிஞ்சா உலகத்தில் இருக்கக்கூடிய 6 ராசிகளோட இனப்பெருக்க வேலைகள் நடக்காது. பார்த்த அசந்த ஆடி போய் இவ்வளவு அழகா ஒரு பொம்மை நாட்டியம். 17 பொம்மை நாட்டியம் பார்த்தேன். 18வது பொம்மை நாட்டியோட திருமேனியே பார்த்தேன். இப்படி ஒரு அழகு இருக்க முடியுமா? அந்த அழகுல மனம் அப்படியே நடைய போட்டுருவாங்க. அம்பாள் கிட்ட வந்து தட்டி எழுப்பி மூச்சு காத்தால எழுப்புறாங்க. ஏமா இவ்வளவு அழகா இருக்கு, நீ பொதுநாட்டிதான். ஆட முட்டாளு, நீ இவ்வளவு பெரிய மகாகவி காளிதாசு தாமோ குணத்தை மாயைக்குள்ள லாக் ஆயிடுச்சு. முட்டாள், உனக்கு ஞானம் வரணும்னா 18வது காளியா நான் ருத்ரம் ஆடுறேன். நீ என்ன பண்ண? என் அழகுல மயங்கிட்ட.
அந்த அழகுலதான் இந்த தாமோகணம் மாயைக்குள்ள மாண்டு உருவத்துல லாக்காயிட்டடா. அதுக்கு என்னமா பண்றதுன்னு கேட்டான். முட்டாள், நான் படைச்ச உலகத்தை பார். அதுவே இவ்வளவு அழகா இருக்குதுன்னா நான் எவ்வளவு அழகா இருப்பேன். நான் அழகா, உலகம் அழகா. ஒரே உத பீச்சாங்கால விட்டா எல்லாம் பொடி பொடியா போறது பார்த்தா நான் தாண்டா அழகு. என் அழகுல நீங்க மயங்கக்கூடாது. அந்த அளவுக்கு இறைவனிடத்துல போனா கூட சமூகத்துல என்ன ஆயிடும்? ஆமா, அதனாலதான் மனிதனுக்கு ஸ்தூலத்தை கொடுத்துருக்கான். நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் பிறந்தேன், நான் கல்யாணம் பண்ணிக்கினேன், குழந்தைய பெற்றுக்கினேன், சும்மா இருறேன். உன்னை குழந்தை பெற்றுக்கு சொன்னாங்க. எத்தனை முறை ட்ரை பண்ணுவேன், அசிங்கமா இல்ல? சமூக குணத்துல என்ன இருக்குது? இந்த தெளிவு ஆகிற வரைக்கும் தான் எது இது தெளிவான ஒண்ணு. ரத்த ஓட்டம் எல்லாம் கரெக்ட் ஆயிடும், ஹார்ட் அலைன்மெண்ட் எல்லாம் கரெக்ட் ஆயிடும். எல்லாம் ரெடியாகி வந்து நிற்கும் போது எதிரில் வந்த கண்ணம் உருமாற்றம் ஆயிடும், சிலையாயிடும். 54 லட்சம் முறை பிறந்து அது வரைக்கும் என்ன இழுத்துல போய் உனக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னா நான் பாடம் கற்றுக் கொடுக்க தயார். 21 நாள்ல பிறந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் வளர்ந்து ஒரு 15 வயசு வரைக்கும் வளர்ந்து 16வது வயசு வர்ற காலத்துல 21 நாள்ல உன் கதையை முடிச்சுக்கிறேன்னா நான் சுருங்கிக்க தயார். நான் இப்ப 21 நாள்ல 16வது வயசு பிறந்து 21 நாள்ல நான் புரிஞ்சுட்டேன். நான் கபால முக்தி அடைஞ்சிட்டேன். ஆனா இன்னொரு முறை நான் பிறக்கணும், மறுபடியும் இந்த மாதிரி அனுபவிக்கணும்னா அதுக்கு நான் தயார். எதுக்கு? நான் நிறைய முறை இந்த மாதிரி அனுபவிச்சிட்டேன். நீ இருக்கிற இடத்துக்கு நான் வரணும்னா அதுக்கும் தயார். அதான் சொல்ல. ஏனெனில் 9வது வார்த்தை ஹி, 10வது வார்த்தை மே. என்னுடைய மார்த்தட்டி சொன்ன நீ நான் மார்த்தட்டிக்க முடியாது. விஸ்தரஸ்ய விரிவுக்கு அந்த முடிவு நாஸ்தி இல்லை. இந்த மாதிரி ஒரு விரிவாக்கமாய் சுருக்கமாகிற வரைக்கும் ஆன்மீகம் அந்த பற்றாது. இதனை எழுதவில்லை. அந்த மாதிரி மனம் லயமாயிடுச்சுன்னா நீங்க எந்த வேலைக்கு வந்தீங்களோ, நீங்க எந்த சப்ஜெக்டுக்கு இங்க வந்தீங்களோ அந்த சப்ஜெக்ட்ல எசன்ஸ் வாங்கிட்டு போயிட்டே இருக்கு. நல்ல தூரம் சரியில்லை. 15 வருஷமா வச்சு நாங்க பாடம் நடத்தணுமா இல்லையா? நடத்துறோமா இல்லையா? யாருமே சொன்ன பேச்சு கேட்கறது இல்லை. இதுதான் உண்மை. 40 வருஷமா பாடம் நடத்தணுமா இல்லையா? 40வது வருஷம் இந்த மே மாசம் 1ஆம் தேதி இருந்தா ஏப்ரல் 29 தான் 40 வருஷம். எத்தனை லட்சம் கேஸ் பார்த்துருக்காங்க. லட்சம் என்ன, எத்தனை கோடி பேர் என்ன பார்த்துட்டு இருப்பாங்க. எவ்வளவு மக்கள் நல்லா இருக்கு. எத்தனை கோடி மக்கள் நல்லா இருக்கு. எத்தனை பேர் வீட்டுல பூஜை பண்றாங்க. அதுக்கு தகுதியே இல்லாத ஒரு ஆளை வச்சு சிலர் வீட்டுல அது மாதிரியே நடக்கிறாங்க. அதுவும் நான் பார்த்துருக்கேன். சிலர் கால் டிக்கில இருக்குது, வேற அசிங்கமா இருக்கு. நாளைக்கு வர்றான், இன்னைக்கு மாட்டு சாமிய அதான் பார்க்கணும் எங்க இருக்குது. அது மாட்டாத நொந்து போனவன்னு எத்தனை பேர். இப்படிதான் மனசு அடுத்தது போகும். இப்ப நமக்கு தெளிஞ்சு போச்சு. நம்ம என்ன பண்ணுவோம்? நேரா வந்தோமா, ஏய் ஓகே நீ என் கூட பேசுற வேலை வச்சுக்காத, சாமி சொல்ற எழுதணும். அன்னைக்கு நைட்டு அதை போய் ஆராய்ச்சி பண்ணி நெக்ஸ்ட் இது சொல்ல போறாருன்னு தெரிஞ்சிடும். இது அர்ஜுனனுக்கு குதிரை ஓட்டுறதுக்கு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ஏன் இவரு போய் உக்காந்தாரு? அந்த குதிரையை எவனாலையும் ஓட்ட முடியாது.
புஷ்ஷுன்னா அந்த காத்துலயே கரைஞ்சு போவான் உட்காந்து ஓட்டுறவன். எலும்பு தோல் கீழே சதைக்கு எதுவும் இருக்காது. அப்புறம் இவர் எங்க போய் வில்லு எடுத்து அம்பு எடுத்து மீன் விட்டு, அதனாலதான் அவரு போய் அந்த தேர ஓட்டினார். கொழுப்பா ஒரு மனுஷனுக்கு போய் தேர ஓட்டுறது 18 நாள் ஓட்டுறது. அந்த தேரை பிடிச்சி லகான பிடிச்சா ஆள் தெரியாது. இந்த மாதிரி சக்தி வாய்ந்த குதிரைகள் அது வரைக்கும் போவாங்க. இப்போ நமக்கு முக்குணத்துல ஒரு குணம் தெரிஞ்சு பிரஜாபதியோட தலைமையில, பிரகிருதி தலைமையில, இயற்கையின் தலைமையில, பெருமாள் தலைமையில நம்மளே தலைமையை வச்சுண்டு ஒரு உருவத்திலிருந்து பகவானை எழுப்பி உயிரோட்டம் அசரையா ஆகிட்டோம். பகவான் நம்மளா வரும் பேசணும். என்ன உனக்கு வேணும்னு கேட்டாரு. எம்மான் இவ்வளவு அழகா இருக்கிற நிஜந்தானு காளிதாஸ் கேட்டார். அதுக்கான முட்டாளே, இந்த உலகத்தெல்லாம் படைச்சிருக்கிற மாதிரி இதெல்லாம் இவ்வளவு அழகா இருக்குது, அதுவே அவ்வளவு அழகா இருக்கும் போது நான் இவ்வளவு அழகா இருப்பேன் சொல்லிட்டு புரிஞ்சுடுது. இப்ப கொஞ்ச நேரத்துல பழைய பிடிக்க ஆரம்பிச்சு அந்த காளி கல்லாயிடுது. நம்ம பெருமாள் கல்லாயிட்டாரு, நம்மளும் மனுஷன் ஆயிட்டோம். ஆனா நம்ம எதை வளர்ந்துட்டு இருக்கிறோம்? கல்லுல இருந்த பெருமாள் நெஜம்னு நம்ம உணர்ந்துட்டோம். இது நம்ம சொன்னா எத்தனை பேர் எடுத்துப்பா? அவன் அந்த மாதிரி பார்க்கணும்ல. பார்க்கற வரைக்கும் நான் ஏன் பிறந்தேன், என்னை ஏன் ஆண்டாள் பிறக்க வச்சா, என்னை ஏன் இப்படி மாட்ட வச்சா, எதுக்க மாட்டேன் எதுக்க மாட்டேன் அவன் புரிஞ்சாண்டானே. இப்போ உனக்கு ஸ்தூலம் தெரிஞ்சு போச்சு. என்ன அதோட இறைவன் நிக்கல, அப்புறம் சூட்சமத்துக்குள்ள உன்னை செலுத்துறாரு. எங்க அதான் ரதசக்தி ஒண்ணு. ரதசக்தி ஒண்ணு வைஷ்ணவம் கொண்டாடுவான். இந்த மண்டுக்கு தெரியாது. அப்பப்போ ஒரு அலங்காரம், அப்பப்போ ஒரு அலங்காரம் பெருமாள். யார் யாரு கொஞ்சம் நல்ல வசதியா இருக்கிறீங்க கை தூக்குங்க. தூக்குப்பா. எவ்வளவு வசதியா இருக்கு. ஒரு நாளைக்கு 500 கிலோ தங்கத்துல உங்களை ஜோடிச்சு ஒரு 250 கிலோல தங்க ஒட்டியான கட்டி ஒரு 500 கிலோல பாதத்துல செருப்பு போட்டு இதுல 5 கிலோ மோதிரத்தை கட்டி ஒரு 250 கிலோல பூநூல் போட்டு உங்களுக்கு தான். அதுக்கப்புறம் அந்த சால கிராமம் ஒரு 1000 கிலோல எவ்வளவு நேரம் போடணும்? ஏன் அவ்வளவு தங்கம் தானே பொண்ணு வழித்தானே. பட்டு வஸ்திரத்தை மாத்தி பொன் குதிரையை கொடுத்து உங்களை அழுக்கா பறக்க வச்சா என்ன நடப்பீங்க? குதிரை பறந்துனே இருக்கும்போது இந்து எங்க இந்து வீட்டுல இருக்கும்போது இந்த கவனியில ஆனா இந்து கவனம் எப்போ வருது? குதிரைல ஐயோ ஐயோ குதிரை பறந்துட்டு இந்து இந்து எங்க குழந்தை என் பையன் எங்க பறக்கிறாத. இந்த மாதிரி 7 முறை ஒரு நாளைக்கு பறக்க என்ன உன்னவன காஸ்ட்லி ட்ரெஸ், ரொம்ப காஸ்ட்லி ட்ரெஸ் 7 முறை டெய்லி மாற்றி மாற்றி போட்டாங்க. கச கச கசன்னு நேரத்தில் அந்த மாதிரி 7 முறை ரத சத்திரத்தை என்ன பண்றாரு? நமக்கோசரம் இவ்வளவு பொண்ணு வர்றாரு. அவர் வர்றதும் இல்லாத இத்தனையும் தூக்கின்னு வர்றாரு. 7 தாது, 7 மண்டலம், நல்ல மண்டலம், பஞ்சபூதம், இதெல்லாம் யார் தூக்கி இறக்கி வைக்க முடியாது. இறக்கி வச்சா நாங்க எல்லாம் முறிக்கணும், அப்படியே முறிக்கணும், பூமிக்குள்ள போயிடும். நம்மெல்லாம் உள்ள போயிடும். நம்மள அதுக்கா தாங்கி பிடிக்க முடியாது. உன் இடைக்கு ஒன்னும் தாங்கி பிடிக்கணும். முன்னாலேயே உன் இடைக்கு கஷ்டமா இருக்கும், என்னாலேயே என் இடைக்கு கஷ்டமா இருக்கு. கார்ல போய் ஒரு இடத்துல இறங்குறதுக்க சுபாடா பின்னால உட்காந்து வரோம், சும்மா உட்காந்து வரோம்னா இப்ப ஏசி ஆஃப் ஆன் பண்ணிட்டு வரோம். சுவிட்ச் ஆஃப் பண்ண என்ன ஆகும்?
நமக்கே இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கோசரம் இவ்வளோ மூட்டை முடிச்சோம். தெருவில் போயிருந்தா சில பைத்தியம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்ச நேரம் நின்று பார்க்கணும். பைத்தியம் போயிடக்கூடாது. பேப்பர் எல்லாம் பொறுக்கி ஒரு மூட்டை கட்டி வைத்தவங்க, அப்புறம் பெரிய பெரிய மூட்டையா ஆளிச்சு தலையில வச்சுக்கணும். அது எங்க போனாலும் வைக்காது, இறக்கி வேற. அப்புறம் கீழே போன துணி எல்லாம் எங்க வாங்கி இங்க ஒரு 7-8 மூட்டை. ஆனா அது பைத்தியம். அதுக்கப்புறம் எங்கேயாவது கீழே போன துணி எல்லாம் எடுத்து மாறியா ஒண்ணு. அதுக்கப்புறம் எங்க போனாலும் என்ன கொடுக்குறாங்களா வாங்கி தரணும். இவ்வளோ மூட்டை அடிச்சு சுத்தி இருந்தாரு. அந்த மாதிரி மூட்டை நம்மளால சுத்த முடியுமா? இவ்வளோ மூட்டைய யார் வச்சு சுத்துறது? அது நமக்கு எப்ப தெரியும்னா, இந்த முக்குணங்கள்ல தமோ குணத்துல நம்ம எதுக்கோ பிறந்திருக்கிறோம். சரி, அப்படி வேணா சார். இப்ப நம்ம செல்வம் திடீர்னுட்டு ஒரு வாரத்துக்குள்ள அவருக்கு ஒரு கேள்வி, நம்ம ஏன் பிறந்தோம், நம்ம ஏன் பிறந்தாருன்னு அவருக்கே தெரிஞ்சிருச்சுப்போம். இருந்தா கூட நம்ம ஏன் பிறந்திருக்கோம், நம்மளை ஏன் பகவான் இப்படி பிறக்க வச்சு கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சு நான் வச்சுக்கோங்க. திடீர்னுட்டு ஒரு பெரிய வேன் வருது, யார ஏற்று என்னன்னு கேட்கறாரு. வேன்ல தூக்கி உட்கார வைக்கிறாங்க. அந்த வேன் பறந்து நேரா ஏர்போர்ட்டுக்கு போகுது. நல்ல காலம் ஏர்போர்ட்டுக்கு தானே போகுது. சரி, ஏர்போர்ட்டுக்கு போனோம்னா டெல்லி போற நான் இப்ப தெரிஞ்சிருச்சேன். நேரா டெல்லிக்கு ஏற்றி வச்சாங்க. ஆனா விசிறாங்க, எல்லாம் பண்றாங்க. இறங்குறதுக்கு ரெட் கார்டு போட்டு இறக்குறாங்க. பேண்டெல்லாம் வாசிக்கிறாங்க. இது நமக்கு ஏற்கனவே சம்சாரம் கலக்கெல்லாம் பேண்டு வாசிருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் பேண்டு, ஓஹோ அதனால தான் பேண்டு வாசிச்சாலோ. அப்புறம் போனோடனே நேரா பார்லிமெண்ட்டுக்கு போறாங்க. இதனடா பார்லிமெண்ட்டுக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாது. ஏதோ இன்கம் டாக்ஸ் கணக்கு கணக்க போறாங்க. இன்கம் டாக்ஸ் கணக்கு அங்கே கேட்க மாட்டாங்க, அது தெரியாது. செல்வத்துக்கு மேற்கொண்டு போனோம். மன்மோகன் சிங் இவர் இருந்தாங்க. செல்வம் வந்துட்டார். என்ன செல்வம் வந்துட்டார் இப்படியும் தெரிஞ்சிருந்தா அவங்க மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு வந்திருப்பாரு. உங்களுக்கு என்ன வேணும்? மேக்கப் உடனே மன்மோகன் சிங் ஒரு மேக்கப் எல்லாம் போட்டு, இப்ப மொத்தம் எத்தனை பேருப்பா? 366 பேரா? இவரு தான் நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர். எல்லாம் கை தூக்குறாங்க. அவர் ரிசைன் பண்ணிட்டு இவர் உட்கார வைக்கிறார். இவர் உட்காந்துட்டாரு. இப்ப செல்வம் என்ன ஆயிட்டாரு? அப்ப என்ன நினைப்பாரு? ஓஹோ, நான் இதுதான் பிறந்தேன். ஆகாதி எப்படி தலையாட்டுன்னு கேட்டியா? மன்மோகன் சிங் குரல் நல்லா இருக்கு. பேசினா மியாமியாமின்னு கப்பல் ஒரு பிரைம் மினிஸ்டர் மாதிரி நடத்தி காரை விட்டு இறங்கி நடந்து போனான். பக்கத்து ஒரு கருப்பத்தில் வாங்க வாங்கி, நீ என்னதான் பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டாலும் என்ன கடந்துதான் போவோம். அதுக்கு என்ன நான் உன்னை கடந்து போறேன்னா, மறுபடியும் என்ன கிராஸ் பண்ணி தான் போகணும். ஆனா நீ இந்தியாவுக்கே பிரைம் மினிஸ்டரா இருந்தா கூட என்ன கிராஸ் பண்ணி போகணும், என்ன கேட்டுதான் போகணும், என்ன கேட்டுதான் வழியில் வரணும். அப்பதான் நினைச்சான் இப்படி ஒரு குறைக்கூட இருக்குது போது. அப்ப நான் ஏன் பிறந்தேன்னு தெரிஞ்சிருச்சேன். இப்ப நீங்க என்ன ஆயிட்டீங்க? பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஃபைல் நேதா நகர் 13வது நம்பர் சென்னை. கே அரிய முதல்ல டிரான்ஸ்பர் பண்ணுங்க. அவர் அந்த இடத்துல வரவே கூடாது. 25 வருஷம் என்ன கஷ்டப்பட்டு கேட்டேன். ஐயோ இவன் ஒண்ணுமே புரியாது. கடைசியா கேட்டது முக்குணத்துல தமோகுணம். எனக்கே தெரிஞ்சிருச்சு. இப்ப நான் பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டேன். உடனே ஒரு கலவரம் மறுபடியும் பார்லிமெண்ட் கூட்டி எங்களுக்கு மறுபடியும் பழையபடி மன்மோகன் சிங் வந்தானா நாங்க இந்த பதவியில் இருப்போம், இல்ல போனா ராஜினாமா பண்ணிடுவோம்னா அடுத்தது உங்க பதவி தான் ஆகும். மறுபடியும் நேரம் எங்க உட்காருவீங்க. இதெல்லாம் இறைவனால நடக்கிறது. இப்போ ஸ்தூலத்துக்கு எவ்வளவு பவர்,
இந்த ஸ்தூலங்கிற உடம்ப இறைவனை நம்மள மாதிரி உருவு கொண்டு வெளியில வர செய்யும். நம்ம அந்த பெருமாள் என்ன பண்றாரு, விரியிற உன்னோட ஸ்தூலத்துக்குள்ள பூந்து அதை சூட்சமமா மாத்துறாரு. ஏன் சூட்சமமா மாத்துறாருன்னு கேட்டா, நீ ஏற்கனவே ஸ்தூலத்திலேயே ஒரு ரவுடி தரம் இருக்கிற, பிரஜாபதியோட பேசிருக்க, பிரகிருத்தியோட பேசிருக்கிற, முக்குணங்கள்ல முதல் குணமான தமோ குணத்துல மாயையை வென்றவன் மனிதன். இறைவனை உருவாக்கி உரு கொடுத்து அவனோட பேசியிருக்க, பேசி பலன் வாங்கியிருக்க. அதனால என்ன பண்றான் இறைவன், உனக்குள்ள ஊடுருவ. ஊடுருவனே என்ன ஆகுது, தமோ குணம் இன்னும் கொஞ்சம் தெரியும். என்ன ஆனந்தமா இருக்கு. இந்த ஆனந்தத்தை யார் அனுபவிக்கணும், மறுபடியும் நம்ம எப்பவுமே அனுபவிக்கணும். நான் எங்க வீட்டுக்காட்சி மேல எப்பவுமே ஆசைப்படுவோம். நேரம் இருக்கிறது. ஒரு நாள் சென்னாங்கூருக்கு வந்திருந்தேன். நீங்க வந்திருந்தீங்களா அன்னைக்கு? அன்னைக்கு அந்த பெருமாளை ராமனும் சீதா பிராட்டியார் அலங்காரம். நான் வாழ்ந்துட்டே குழந்தை பிரச்சனை ஒண்ணும் இல்லை. அப்ப மனசு ஒரு ஏக்கம், ஐயோ வந்திருந்தா பார்ப்பாங்க. இதுதான் பக்தி. அது வரைக்கும் மனசு எது இருந்தது, பொண்டாட்டி, ஒரு குழந்தை பெற்று கொடுக்குற மிஷினு, நம்ம உடம்போட உடம்பு சேர்ற ஒரு மிஷினு, நமக்கு சமையல் ஆக்கி போடுற மிஷினு, நம்ம நல்லது கொடுத்தா வாங்கிக்கிற ஒரு மிஷினு, 4 உதவி கொடுத்தா வாங்கிக்கிற ஒரு மிஷினு, நம்ம எப்படி எப்படி பேரட்டி ஊற்றி எடுக்கிறோமோ அதுக்கெல்லாம் அந்த மிஷின் வரும். அப்படி இருந்த மனசு படி ஏறும்போது, இன்னைக்கு ராமன் அலங்காரம் இன்னைக்கு வந்திருந்தா பார்த்திருப்பாங்க. அன்னைக்கு ஒரு நாள் பஞ்சபூதங்கள் ஒடுங்கி மனம் லயமாகி முக்குணங்கள் ஒன்னா சேர்ந்து எல்லா மாயை கடந்து நம்மள மாதிரி யாரும் பாப்பான்னு நினைக்கிறான். இவளும் பாப்பாள். அது கூட ஒரு தப்பு. இது யார் பார்க்கணும்னா நம்ம மகாஜனங்க பார்க்கணும். யார் பார்க்கணும்? அது பார்த்தா ஒருத்தர் தான் பார்க்கறாங்க. நான் ஒரு ஆள் தான். ஆனா இவ்வளவு பேர் பார்த்தா எப்படி இருக்கும்னு நினைக்கும் போதுன்னா, இந்த ஸ்தூலத்துக்குள்ள சூட்சமத்துல இறைவன். இப்ப இத 21 நாள்ல முடிச்சு, இத 84 லட்சம் முறை பறந்து சாதிக்கலாம். இதுல சூட்சமத்துல தெரிஞ்சவங்க பிறவியோட ஆயுள் கூடி இறைவனோட மனம் ஒடுங்கி ஒரு பிறப்பே 43 லட்சம் வருஷம் இறைவனோட இருக்கும். பிறந்துட்டாங்க. கிருத்தாயகம், திருத்தாயகம், துவாபாரயம், கலியுகம், 43,20,000 வருஷம். இதுல நீங்க 10 முறையும் பிறக்கலாம், 50 முறையும் பிறக்கலாம், அந்த மாதிரி 84 லட்சம் முறையும் பிறக்கலாம். இந்த 4 யுகம் சேர்ந்து 43,20,000 வருஷத்துல ஒரு முறை பிறந்து அப்படியே முக்குணத்துல மாயை கடந்து தமோல தெளிஞ்சு ஸ்தூலம் ரெடியாகி பிரகிருத்திய லயப்படுத்தி பிரஜாபதியை லயப்படுத்தி, அதாவது கருவாட்டுல புழுவை தயார் பண்ணது. இந்த நிலையெல்லாம் நம்ம கடந்து வந்துட்டா பிறக்க வேண்டியதே இல்லை. ஒரு முறை பிறந்து ஒரே முறை அப்படியே இருக்கலாம். எதை அனுபவிக்கிறோம்? அந்த பெருமாளை அனுபவிச்சுட்டே இருக்கு. பெருமாள் போயிடுறாரு முடிச்சுட்டு, அப்புறம் ஒரு 4 யுகம் வருது. அந்த மாதிரி 50 யுகம் கூட ஒரு ஆள் பிறந்து அப்படியே இருக்கலாம். அதனாலதான் இன்னைக்கு பூமி இருக்கும் தன்னாலேயே. வெங்கட்டும் நானும் என்ன நினைச்சுருக்கோம், பூமி நம்ம தலையில சுத்தி இருந்தது. நம்ம இல்லைன்னா அந்த பூமி இயங்காது, நம்ம இல்லைன்னா அந்த சோறு நடக்காது, நம்ம இல்லைன்னா அந்த கண்ணன் வராது, நம்ம இல்லைன்னா அந்த பிருந்தாவனம் நடக்காது. யார் இல்லைன்னாலும் அவர் நடத்தணும்னா நடத்துவார். அவர் வேணாம் சுவாமிதை நீ புறப்படு விட்டு வந்துருன்னா நான் விட்டு போயிடுவேன். எங்க அடுத்த நிமிஷம் பதில் கேள்வி ஒண்ணுமே கிடையாது.
அப்போ அந்த பிருந்தாவனம் வரும். ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நம்ம தலை மேல எல்லாம் சுத்துறது யாரு?